ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஜா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு டெய்லி என்ன குழம்பு வைக்கணுங்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும். நமக்கு டைமே இல்லைன்னா இந்த ரெசிபியை ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி கட்டி தால் ரெசிபி எப்படி பண்ணுறங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சு வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமல் வேக வைக்கலாம். கூட ஒரு விசில் விட்டிங்கன்னா அதுவும் நல்லா வெந்துடும். இப்போ இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வச்சு பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கலை. அதனால் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி இந்த தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனாலும் இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடி கட்டியாகும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தடுக்கா பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பீஸு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா தட்டி சேர்க்கும்போது ஒரு நல்ல வாசமாக இருக்கும். இந்த பருப்பில் தாளித்து ஊற்றும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை அந்த பருப்பு கூட ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கட்டி தால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சோறு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி கட்டியாக வேணால் தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.